ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் பிரியமுள்ள தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் தோலுரிக்கப்பட்டீர் கர்த்தாவே. கல்வாரியிலே கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் கர்த்தாவே. அந்த தியாகத்துக்கு ஈடாக எதுவும் ஈடாகாது கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷனுக்காக நீர் செய்த தியாகத்தை விட யாராயிலும் தியாகம் செய்ய முடியாது ஆண்டவர். இரத்தத்தையெல்லாம் சிந்தி எங்களை ரட்சித்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த பாவ கரைகள் எங்களை முற்றிலுமாக நீங்கி போகட்டும் கர்த்தாவே. அசுத்த எண்ணங்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும் கர்த்தாவே. உங்களுடைய பரிசுத்தத்திலேயே திளைத்திருக்க உதவி புரியுங்க ஆண்டவரே. திருச்சபைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எழுச்சிகளை உண்டு பண்ணுங்க கர்த்தாவே. இந்த நாளில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வசனம் அநேருக்கு பிரயோஜனப்படுவதாக கர்த்தர் பேசுவீராக. இயேசுவினுடைய வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 108 1 2 3. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். வீணேஸ்வர மண்டலமே விழியுங்கள், நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனின் கிருபைகளை என்ன போனால் கோடியானாலும் கோடான கோடி என்று முரசு கொட்டு, கோடியிலும் கோடான கோடி என்று முரசு கொட்டு. இதுவரையில் உன் மண்டைக்குள் வராத நட்டு இன்றைக்கு நான் உனக்கு தெரிவிப்பேன் அநேக லட்டு. நாம் பிறந்ததே அவருடைய காருணியம் பட்டு, கை கால்கள் செயல்படுவதே ஆச்சரியம். இதை 8 சமாதானம் கொடுக்கவே இறைமைந்தன் உதித்தார் மண்ணை தொட்டு. 108 அப்பப்பா, உனக்கும் எனக்கும் எத்தனை துட்டு. ஒரு நாளாவது பட்டினி கடந்து இருப்பாயா நெஞ்சை தொட்டு. படுக்கையில் வியாதியாய் கடந்த உன்னை தூக்கி எடுத்தாரே மெனக்கெட்டு. உன் வாழ்வில் கோலனானவர்களை செவ்வைப்படுத்தினாரே யாரை கேட்டு. 108 தாழ்மையில் தள்ளாடி தடுமாறிய போது, ஏழ்மையில் உழன்ற போது, வறுமையில் சிக்கிய போது ஆதரவுகரம் நீட்டினாரே உன் அன்பை சொட்டு. பட்ட மரம் துளிர்க்காதா, கெட்ட மரம் திரும்பாதா. எட்டி எட்டி பார்த்த நாட்கள் எத்தனை, ஆனால் அத்தனையும் கவனத்தில் ஏந்தி காலத்தை மாற்றி கையில் ஏந்த வைத்தாரே ஆசீர்வாத தட்டு. இது மாத்திரமல்ல, நித்தியத்துக்கு நேராக நம் ஆத்துமாவை ரட்சித்து சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தினாரே நம்முடைய தேவன். அது எவ்வளோ பெரிய சிலாக்கிய 8. இறைவா, நீ செய்கின்ற நன்மைகள் 108 அல்ல, அவை 1268. தினமும் உன் பாதத்தை தொட்டு மனதிற்குள் இருக்கின்ற அவலத்தை விட்டு உன் காலடியில் எல்லாவற்றையும் பிட்டு பரிசுத்த வாழ்க்கையை முத்தமிட்டு பாவத்தை உன்னிடம் அறிக்கை இட்டு வாழ்வதல்லோ சிறப்பான வாழ்க்கை. என் வாழ்க்கையை அழகிய மொட்டு, அதை பூக்க வைப்பாய் உன்னுடைய கண் பட்டு. என்னை உயர்த்திடுவாய் உணர்த்திடுவாய் என்றென்றும் உன் கரத்தை தொட்டு. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை. அன்பான தம்பி, நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்த வாழ்க்கையில் எதிர்னாலும் நீ நீச்சல் அடிக்க வேண்டும். இங்கே சங்கீதம் 108 சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். எதையா கொண்டாடி கவலைப்பட்டு அலையிறதுக்கு? ஐயோ, ஃபைலை தூக்கிட்டு வேலைன்னு அலையிற ஐயா. மாடு கிடைச்சா மாடை கூட மேய்யா, அதில் என்னையா தப்பு இருக்குது? எந்த வேலைனாலும் செய்ய, சுவராசியமாக இரு. கிடைக்கிற கஞ்சி குடி, காலையில் கஞ்சி குடி, சாயங்காலம் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடு. என்னுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது ராஜா வானோடு தான் கர்த்தரை துதிக்கலையா, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதும் கர்த்தரை துதிச்சாரியா. ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மெட்டு, அழகான மெட்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நீ 8 உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மண்டையில் நீ கொட்டு. இந்த மண்டையில் நீ கொட்டிக்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கவலை, எவ்வளோ வந்தாலும் பத்தலை. வீடு வாங்குறதுக்கு முந்தையும் கவலை, வீடு வாங்கின ஒரு வீட்டு கவலை, அந்த கவலை இந்த கவலை. மண்டையில் கொட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. அது என்றைக்குனாலும் இந்த பிசாசு எட்டிக்கிட்டு தான் இருப்பான், உன்னை கொட்டிக்கிட்டு தான் இருப்பான். அவன் தான் கொட்டிக்கிட்டு இருப்பான். ஐயோ, எப்படி செய்வா, என்ன செய்வா. ஏசு இருக்கார் ஐயா, ஒவ்வொரு நாளும் துள்ளல் போடுயா. கொரோனாவிலலாம் என்ன பாடு, என்ன கஷ்டம். யார் கவலைப்பட்டார்? நான்லாம் கொரோனாவில் நல்லா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டையா. அந்த நான் மெட்ராஸ் வந்து இவ்வளோ நாளில் கொரோனாவில் சாப்பிட்ட மாதிரி வீட்டில் பண்டை போட்டு தான் தந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன். ஏன்னா பார்த்தாரு ஆண்டவர், ஏன்னா நீ என்னடா ஒரே உழைச்சிக்கிட்டே இருக்க, உட்காந்து சாப்பிட்றா.
எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா, எது வந்தாலும் அனுபவி, ஆண்டவரை பாடி கீர்த்தனை பண்ணு, அழகான கவிதைகளை படி, ஆசையாக ஆண்டவரை பின்தொடரு. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடுற தேவனே அல்ல. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்கிறார், பிலிப்பியர் 4:1 சொல்கிறார், கர்த்தருக்கு சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள்னு மறுபடியும் சொல்கிறேன் அப்படிங்கிறார். ஐயா எனக்கு இந்த வியாதி வந்துட்டேன் இந்த அது வந்துட்டேன் விடாதையா, புலம்பி தள்ளிட்டு இருக்காதையா. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை சொல்லியா ஆண்டவர் பிரியப்படுவாரியா. முணுக்கிறவன்ட்டு ஆண்டவர் எப்படியா வர முடியும்? ஆண்டவரை சோத்திரம் பண்ணு, துதி, கவிதை பாடு, நல்லா இருயா, நல்ல வாழ்க்கையை அனுபவியா. உனக்கு எதிர்காலம் இருக்கியா. யாரையா இல்லைன்னு சொன்னா, உனக்கு எதிர்காலம் இருக்குது. ஜெபம் பண்ணும். ஆண்டவரே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவர். நாங்கள் ஆனந்தமாக உம்மை பாட, கவிதையோடு உம்மை பாட, கலைநயத்தோடு உம்மை பாட, துதிக்க ஆண்டவர் இன்னைக்கு கிருபை தந்தேரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகாக எங்களை படைத்திருக்கிறீர், எவ்வளவு அழகாக கண்ணை கொடுத்திருக்கிறீர், காதை கொடுத்திருக்கிறீர், புசிக்க உணவு கொடுத்திருக்கிறீர், கை கொடுத்திருக்கிறீர், நடனமாட கால்களை கொடுத்திருக்கிறீர், எவ்வளவு காரியங்களை செய்திருக்க ஆண்டவர். இதையெல்லாம் எண்ணாமல் கர்த்தாவே, எப்போ பார்த்தாலும் கவலைங்கிறத சாத்தா எங்களுக்குள்ளாக கொண்டு வராதபடி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளையும் அனுபவிக்க, ஒவ்வொரு நாளையும் ருசிக்க, ரசிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்களுக்கு திருச்சபையை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பாஸ்டர்களையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிங்க, காத்திருப்பு கூட்டத்தை ஆசீர்வதிங்க, ஊழியக்கார் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஜாய் டிவியை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யுங்க தாப்பன, வாழ்வு பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்க கர்த்தாவே. சிற்றின்ப பிரியத்திலிருந்து விடுதலை கொடுங்க தாப்பன, செல்போன் முகத்திலிருந்து விடுதலை கொடுங்க தாப்பன. உங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.